கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எரேமியா 17ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு வறட்சியான காலத்திலும் கனி கொடுப்பது என்பதே. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியான எரேமியாவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை குறித்தும் அதனால் அவர்கள் அடைய போகிற விளைவுகளை குறித்தும் ஜனங்களிடத்தில் பேசுகிறார். மனுஷன் மேலும் மாம்சமானதை புயபலமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே சமயத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஏனென்றால் அந்த மரத்திற்கு வரும் போஷாக்கு சக்தியானது தேவனிடத்தில் இருந்து வருகிறது. எந்த சூழ்நிலையிலும் அந்த கனி கொடுக்கிற மரத்தை பாதிப்புக்கு உள்ளாக்காது. நாம் எப்போதும் கர்த்தர் மேலேயே நம்முடைய நம்பிக்கையை வைத்திருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைக்கிறோம். எந்த சூழ்நிலையானாலும் நீரே எங்களை நடத்துவீராக, பராமரித்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. உமக்கே என்றென்றும் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.